அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் 17ஆம் தேதி முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களது தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் ஆட்சி பலம் பெறும் நேரமாக இந்த தருணம் அமைவதால் எப்பேற்பட்ட மாற்றம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான மாற்றம் சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களது தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை பார்க்கும் போது முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் சூரியன். அவர் இல்லை என்றால் நவகிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாகவே ஆட்சி பலம் பெறுவதும் உச்சபலம் பெறுவதும் நிறைந்த நன்மையை கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் லாபஸ்தானத்தில் இருந்து விலகி விரயஸ்தானமாகிய 12 ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல சுப விரயங்களையும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக சூரியனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஆற்றல் கிடைக்க வேண்டும் என்றால் அது சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நிச்சயமாக சாத்தியம். அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமர்ந்தாலும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க. கேதுவால் ஏற்பட்டு வந்த பல வீண் விரய செலவுகள், எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம் போன்றவற்றிற்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியன் அடித்தளம் இடுவதோடு மட்டுமல்லாது அவை அனைத்தையும் விளக்குவதோடு கட்டுப்பாடு ஏற்படுத்தி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் புகழ்பெற்ற ஆலயங்களை தரிசனம் செய்யக்கூடிய வகையிலும் புண்ணிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக கேதுவுடன் இணைந்து தனது பார்வையை ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6 பதிக்கிறாருங்க. அங்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் சப்தம பார்வையை வெளிப்படுத்தும் போது குருவின் பார்வையும் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்குவதோடு முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. என்றால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். உடல் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். நிம்மதிக்கே உரித்தான 12ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருப்திகரமாக வருமானம் அமையும். இதுவரை வரவை காட்டிலும் செலவு அதிகரித்து வந்த சூழலில் செலவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளையும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்க
கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருங்கிய உறவினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தகர்த்தறிந்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக சூரியன் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். ஊதிய உயர்வு, சிறு பதவி உயர்வையாது இந்த தருணத்தில் அதிகாரமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இந்த தருணத்தில் சஞ்சரிப்பதால் எளிதில் உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வேலையில் சிறப்பான மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தற்காலிக பணி நிரந்தரமாவதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக அனுதினமும் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள், பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் வளர்ச்சிக்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சூரியன் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய முதலீடுகளை விரயமாக்காமல் துணிந்து முதலீடுகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிக முயற்சியின்றி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ளக்கூடிய வகையிலும் கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த சூழலை மாற்றிக்கொள்வதற்கான மிகப்பெரிய மாற்றம் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது என்பதை கலைத்துறையின் நாயகராக இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகமான சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வந்த தொடர் பின்னடைவு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும். தடையின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்த உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடுகிறது. கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரியனை வழிபாடு செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் அனுதினமும் பணிகளை மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.